ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி ஒரு ரேண்டமான vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கடைசியில் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. டேங்க்கில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை. தண்ணி எடுத்து விடலான்னு சொல்லிட்டு வந்த தோப்புக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டாச்சு. கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்து விட்டாச்சு. மழையினால் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்னும் ஈரம் இருக்குது. அதனால தண்ணியும் வந்து விடலை. நம்ம தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சமாக வாழை வந்து வச்சு விட்டுருக்கோம். அப்படியே கொஞ்சம் கேப்பில் தென்னை மரத்துக்கு 2 சென்டருக்கு கேப்பில் பார்த்திங்கன்னா வச்சு விட்டுருக்குறோம். இது வந்து செவ்வாழை, இது வந்து ரசதாளி முந்தா நாள்கிட்ட ஒரு தார் ஒன்று வெட்டினேன் இல்லைங்களா, அது வீடியோ போட்டிருந்தேன். அடுத்தது இன்னொரு தாருமே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா இப்போ தான் திரண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இன்னுமே ஒரு மாதம் பக்கம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகும் பழம். அதுக்கப்புறம் தான் பழுக்கும். இந்த இடத்துல எல்லாமே இனிமேல் தான் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி விடணும். மட்டை எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக வெட்டி போட்டாச்சு. எல்லாம் க்ளீனாக இருக்குது. இன்னி இந்த ஒரு 3 வாழை மரத்துக்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டால் இந்த தோப்புக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். தண்ணி வந்து தோப்புக்கு எடுத்து விட்டாச்சு. இனி வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். இனி பார்த்திங்கன்னா மணி ஒரு 5 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்த அப்படின்னா கொசு வந்து பட்டை எடுத்து விட்டுரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொசுக்கடி இருக்கும். பச்சையும் அதிகமாக இருக்கிறதுனால தோப்புக்குள்ளே அந்த பாலை இலையெல்லாம் தண்ணி நிற்கி இல்லைங்களா, அதுக்கு வந்து நிறைய கொசு வந்து உற்பத்தி ஆகிக்கு இந்த மழைக்கு. அதனால் இனி இதுக்கு மேலே இருந்தோம்னா கைகாலெல்லாம் வீங்கி போயிடும். அந்த அளவுக்கு கொசு வந்து மாட்டும். இந்த கொடி பார்த்திங்கன்னா அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது தான். இந்த மாட்டுக்கு மடியில் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வரும், அதுக்கெல்லாம் போட்டு விடுவாங்க. இது நல்லா கேட்கும். இந்த தலை வந்து இப்படி கசிக்கும் போது பார்த்தா ஒரு கொஞ்சம் வாசம் அடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அந்த வாசம் வந்து பிடிக்காது. ஒரு சிலர் வந்து இது கீரை வந்து சமைச்சும் சாப்பிட்ருவாங்க, சட்னி மாதிரி அரைச்சி சாப்பிடுவாங்க. இது வந்து எங்கள் ஏரியா சைட்லெலாம் அந்தளவுக்கு வந்து சாப்பிட்றதில்ல. மாட்டு மடி நோய்க்கு பார்த்திங்கன்னா போட்டு விடுவாங்க. மடியில் வந்து ஏதாச்சும் புண்ணெல்லாம் வந்துருச்சு, கொப்பளங்கி இது வந்துருச்சு மாட்டு மடியில் அப்படின்னா இது சின்ன வெங்காயம் அப்புறம் எல்லாம் வெத்தலை அதெல்லாம் சேர்த்து அரைச்சி பத்து மாதிரி போடுவாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். கம்மன் இருக்க மாட்டேன். கம்மன் இரு, எங்காச்சும் இடிச்சிருப்போது கண்ணிலேயே சீமா குச்சி. நீ கம்மன் இருக்கிற கண்ணுக்குட்டியே நீ பாத்தியா, அதுக்கு சொன்னேன். இப்ப இடிச்சிருந்தா தானே தெரியும். வா புடி, வா பாக்கை மட்டும் புடி, வா. போய் செருப்பு போட்டு வா. காரம் முடிச்சு அந்த மரம் விழுந்தா இங்கேயுமே விடுங்க. ஆமாம்மா அக்கா மட்டுமே எடுப்பாளாட்டுக்குது. எஸ் கட்ட வேண்டாம். இங்கே ஃபஸ்ட்டு சொல்லு பார்க்கலாம். நாளைக்கு நீ எப்படி போய் சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன்.
நாளைக்கு எப்படி சொல்றேன்னு பார்க்குறேன். சொல்லு, சத்தமாக சொல்லு, அப்போ தான் அங்கே கேட்கும். எங்கள் வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும். அடுத்து சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்தர் நிறம் ஒரு குட்டி, காம நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவையாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றமென்று சொல்லலாமோ? வண்ணங்கள் வேற்றுமை போட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றுங்கள் காணீர். அக்கா அவ்வளவுதான், அவ்வளோதானே. தண்ணி வாங்கி விட்டியா? வாங்கி விடு. இருமா தர அடைச்சிரு, தண்ணி அடைச்சிரு போது. அவனை போய் முடுக்குடா, அவன் தண்ணி குடிக்கிற கூட மாட்டேங்கிறான் பாரு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.